நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 304வது திருநாமம் மகாசனாய நமக. திருமலையில் கோவில் கொண்டிருக்கும் மலையப்பனின் திருவடிகளில் நம்மாழ்வார் சரணாகதி செய்து தமக்கு முக்தியை அருளுமாறு பிரார்த்தனை செய்தார். அவ்வாறு மலையப்பனிடம் வேண்டி ஆழ்வார் விண்ணப்பித்த பாடல் உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திலதம் உலகுக்காய் நின்ற வேங்கடத்து எம்பெருமானே குலத்தொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. ஊழிக்காலத்தில் உலகங்களையெல்லாம் உண்ட பெரிய திருவாயை உடையவனே, முடிவில்லாத புகழ் உடையவனே, உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒளிமிக்க திருமேனி கொண்டவனே, மிக பெரியவனே, எனது உயிரானவனே, உலகக்கே திலகமாய் திகழும் திருமலையில் கோவில் கொண்ட எம்பெருமானே, பரம்பரையாக உனக்கு அடிமைப்பட்டு இருக்கும் அடியேன் உன் திருவடிகளை அடைந்து முக்தி பெறும்படி நீயே அருள் புரிய வேண்டும் என்பது இப்பாடலின் பொருள். இப்பாடலை கேட்ட மலையப்பன் ஆழ்வாரை பார்த்து, நீங்கள் சரணம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவுடன் நான் ஏற்று அருள் புரிய வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லையே என்று தெரிவித்தான். அதற்கு ஆழ்வார், நீ அப்படி சொல்ல முடியாது என்றார். ஏன் என்று இறைவன் கேட்க, என் பாடலை நன்றாக கவனித்துப்பார். உலகம் உண்ட பெருவாயா என்று தொடங்கியிருக்கிறேன் அல்லவா? அதாவது ஊழி காலத்தில் பிரளய வெள்ளத்திலிருந்து உலகங்களையும் உயிர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஆலிலை கண்ணனாக அவதாரம் செய்து உலகங்களையும் உயிர்களையும் எல்லாம் உண்டு உனது வயிற்றில் வைத்து நீ காப்பாற்றினாய். அதனால்தான் உன்னை உலகமுண்ட பெருவாயா என்று அழைத்தேன் என்றார் ஆழ்வார். அன்று ஆலிலை கண்ணனாக வந்து உலகங்களை உண்டு வயிற்றில் வைத்து காத்ததற்கும் இன்று திருமலையப்பனாக நின்று நான் உங்களை காப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் மலையப்பன். அதற்கு ஆழ்வார், உலகுக்கே ஊழி வெள்ளத்தால் ஆபத்து வரும் போது அதை போக்க வல்லவனாக நீ இருக்கும் போது உலகில் வாழும் ஒற்றை மனிதனான எனக்கு வரும் ஆபத்தை போக்கும் வல்லமை உனக்கு நிச்சயமாக உண்டு என்று தானே பொருள். ஊழி வெள்ளத்தில் அழுந்துவோரை காக்கும் நீ பிறவி பெருங்கடலில் அழுந்தி தவிக்கும் என்னையும் காப்பாற்றித்தானே தீர வேண்டும். ஊழி காலத்தில் யாரும் உன்னிடம் காப்பாற்றும்படி கேட்காத போதே நீ காப்பாற்றினாய். இன்று நீ காக்க வேண்டும் என்று நான் கதறிக்கொண்டிருக்கையில் நீ காப்பாற்றாமல் கைவிட முடியுமா? ஊழி காலத்தில் மக்களின் உடலுக்கு வந்த ஆபத்தை போக்கிய நீ இப்போது பிறவி பிணியால் என் ஆத்மாவுக்கு வந்த ஆபத்தை போக்க வேண்டாமா? இதையெல்லாம் உனக்கு நினைவூட்டவே நீ உலகம் உண்ட வரலாற்றை சொன்னேன் என்றார். ஆழ்வாரின் விளக்கங்களை கேட்டு மகிழ்ந்த திருமலையப்பன், நீங்கள் கேட்டபடி நிச்சயமாக உங்களுக்கு முக்தியை அருள்கிறேன். ஆனால் நீங்கள் தொடங்கிய திருவாய்மொழி என்னும் பிரபந்தத்தில் இதுவரை 600 பாடல்கள் பாடிவிட்டீர்கள். மேற்கொண்டு 400 பாடல்கள் பாடி 1000 பாடல்களையும் நிறைவு செய்தவுடன் உங்களுக்கு முக்தி கொடுத்து அழைத்து செல்லுகிறேன் என்று விடையளித்தார் திருமால். எனவே உலகம் உண்ட பெருவாயா என்ற நம்மாழ்வாரின் பாடலில் இருந்து அனைத்து உலகங்களையும் காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஊழி காலத்தில் அவற்றை உண்டு தன் வயிற்றில் திருமால் வைத்து கொண்டார் என்பதை நாம் அறிய முடிகிறதல்லவா? இதே கருத்தை கட்டோபனிஷத் யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர்யஸ்ய உபசேசனம் என்று சொல்லுகிறது. உலகையெல்லாம் தனக்கு உணவாகவும் யமனை ஊறுகாயாகவும் கொண்டிருக்கிறார் திருமால். ஊறுகாயை தொட்டு தொட்டு உணவை உட்கொள்வது போல் யமன் என்னும் ஊறுகாயை வைத்து திருமால் உலகையே உண்டு விடுகிறார் என்பது இதன் பொருள். அவ்வாறு உண்ட உலகங்களை தனது வயிற்றில் வைத்து காக்கிறார் திருமால். அசன என்றால் உணவு என்று பொருள். மகாசன என்றால் பெரிய உணவு என்று பொருள். ஊழி காலத்தில் ஆலிலை கண்ணனாக வந்து ஒட்டுமொத்த உலகங்களையுமே தனக்கு உணவாக கொண்டு உண்டபடியால் திருமால் மகாசனக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 304வது திருநாமம்.
இங்கே மகாசனக என்பதற்கு மிகப்பெரிய உணவை உண்டவர் என்று பொருள். மகாசனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் பசி நோயால் துன்புறாதபடி திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.